பொதுவாக அஷ்டமி நவமி அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், அந்த நாள்ல எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த நாள்ல எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. எல்லா திதிகளுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய திதி தான். அந்த திதியில அந்த தெய்வத்தை வணங்கிட்டு நாம செய்யக்கூடிய விஷயத்த நம்பிக்கையோடு செஞ்சோம்னா நிச்சயமா நல்லது நடக்குங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில தான் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார்னு சொல்லப்படுது. அஷ்டமி திதியில தான் பதவியேற்பு விழாவும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த அஷ்டமி திதி நவமி திதி தள்ளி வைக்கக்கூடிய திதி எல்லாம் கிடையாது. அந்த திதிக்குரிய தெய்வத்தை நாம வணங்கிட்டு நாம ஒரு செயலை தொடங்கினோம்னா அதற்கான பலன் நமக்கு நல்லதாகவே அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இன்றைய தினம் நவமி திதி. இந்த நவமி திதி அப்படிங்கிறது ராமபிரான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதியாக கருதப்படுது. இந்த நாளில் இந்த ஒரு பொருளை கையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்மை நம்பி உணவுக்காக காத்திருக்கும் நம் உறவுகளுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை இந்த பதிவு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நவமி திதியில கூட தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. ஒரே ஒரு பொருள் தாங்க இதற்கு தேவை. அது என்ன பொருள், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சார்பாக மகா பெரியவா ஆசீர்வாதம் எனும் புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல வீடியோ பதிவுகள் பதிவு செய்கிறோம். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு உணவளிக்க முடியும். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் பூஜையரில் நெய் தீபம் முக்கியம். அது முதல் விஷயம். இரண்டாவது, உங்கள் வீட்டில் ராமருடைய ஃபோட்டோ, பட்டாபிஷேகம் செய்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெருமாளுடைய திருவுருவப்படம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சிலை வைத்திருந்தாலும் சரி, துளசி மாலை அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்கண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் வச்சு வேண்டிக்க வேண்டிய பொருள் என்னென்னா நெற்பொரி. எல்லா பொறி கடையிலையுமே நீங்கள் நெற்பொரி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த பொறி ரொம்ப டார்க் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும். அந்த நெற்பொரியை நீங்கள் உங்கள் 2 கைகளையும் ஏந்து நாப்பில் வச்சு அந்த பொரியை உங்கள் கையில் வச்சு மனதார நீங்கள் ராமபிரானை வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த நெற்பொரியை கொண்டு போய் பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு உணவாக போட்டுறணும். இந்த நெற்பொரியை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாகத்தில் முக்கியமான பங்கு இந்த நெற்பொரிக்கு இருக்குது. அந்த நெற்பொரியை போட்டு யாகம் பண்ணுறதுனால பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நெற்பொரியை வச்சு நீங்கள் மனதார வேண்டிட்டு அந்த நெற்பொரிய பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு உணவாக நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் கடன்களும் நிச்சயமாக தீரும். செஞ்சு பாருங்கள். நெற்பொரியோட விலையும் ரொம்ப அதிகம் கிடையாது. ஒரு முறை வாங்கிய நெற்பொரியை பல நவமி திதிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 50 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ வாங்கி வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு நவமி திதிலையும் அதை வச்சு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.